ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. பிறந்த நாளை கொண்டாடுவது எப்படி? எது பிறந்த நாள்? இதற்கு விடையை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். பிறந்த நாள் என்பது நீங்கள் மூச்சு விடத் தொடங்கும் அந்த நாள். மூச்சு எப்பொழுது விடுகின்றோம் என்பதுதான் உண்மையான பிறந்த நாள். ஏனென்றால் நமது ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நாடியும் திதி தேவிகளின் ஆளுமைக்கு உட்பட்டது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிறந்த நாள் அல்லது நட்சத்திரத்தை நம்ம தேடுறோம். நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறோம். நல்ல விஷயம்தான். அந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா மூச்சு விடுறதுக்கு எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதுவே நமது பிறப்பு. எப்போ மூச்சை நிறுத்துகிறோமோ அது நமது இறப்பு. அப்பொழுது இந்த மூச்சு போயிட்டு இருக்கும்போது இறப்பை திதியை நம்ம போய் பார்க்குறோம். ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரது திதியை நம்ம உடனே போய் கண்டுபிடிச்சு அந்த திதிக்கு நம்ம திதி கொடுத்தல் என்கின்றதே நமது மரபில் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பிறப்பை மட்டும் நாம் மறந்து விட்டோம். லலிதா சகஸ்ரநாமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒவ்வொருவரும் தனது ஜன்ம திதியில் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்ல வேண்டும் என்பது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து எந்த திதியில் நீங்கள் பிறந்திருக்கீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்கீங்க. அந்த திதிக்கு ஒரு தேவதை உண்டு, அவங்க ஜுவாலா மாலினி. இப்போ அந்த திதியின் நாளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் 2 திதி வரும். அதாவது வளர்ப்பிறையில் அந்த திதி வரும், தேய்ப்பிறையிலையும் அந்த திதி வரும். அந்த திதி இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு மாதத்திலும், அதாவது நீங்கள் வளர்ப்பிறை சதுர்த்தசியில் பிறந்திருந்தீங்கன்னா வளர்ப்பிறை சதுர்த்தசியிலாவது லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பூஜை செய்யுங்கள். இது ஒரு முறை. மற்றொன்று, வருஷத்தில் நீங்கள் பிறந்த நாளை ஒட்டி வரக்கூடிய அந்த திதி, சரியான திதியை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அந்த நேரத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில் நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம். இப்போ பிறந்தாள் கொண்டாட்டத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு சிந்திக்க வேண்டுமாறு அன்பர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு சந்தோஷமாக கேண்டில் ஏற்றி ஊதி அந்த குழந்தையவோ அந்த பிறந்தநாள் கொண்டாடுபவர்களையோ அணைக்க சொல்லுகின்றோம். விளக்கு ஏற்றுவது நமது மரபு. பாரதம் என்று சொன்னாலே ஒளி பொருந்திய ஒரு ரதம், ஒளியேற்றக்கூடிய ஒரு மரபிலே பிறந்த நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒளியை அணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். இது தேவையா என்பதை சிந்திக்க வேண்டுமாறு அன்பர்களை நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாடர்னைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் எதிலெல்லாம் நுழைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கேண்டில் ஊதி அணைக்கிறதல்ல நமது மரபு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பிறந்த நாள் அன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை விளக்கேற்றுங்கள், ஒளியேற்றுங்கள், தீப ஒளி ஏற்றுங்கள். அடுத்ததாக இன்னொரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ தூரம் நம்மெல்லாம் மோல்ட் ஆயிருக்கோன்னு பாருங்கள். அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது போதும், விழித்தெழு. இங்கே தான் விழிப்புணர்வு வேணும். எங்கே விழிப்புணர்வு வேணும் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இப்போ பாருங்கள், ஒரு கேக்கை வச்சு கட் பண்ணுறோம், எல்லாரும் கைப்பற்றுறோம். கட் பண்ணி குடும்பமெல்லாம் இன்னைக்கு கட்டாகி நிற்குது. கணவன் மனைவி எல்லாம் ஏதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு போகும்போது இந்த கணவனும் மனைவியும் பிரியாமல் இருக்கணும்னு வாழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா எல்லாம் பிரிவினை என்று குடும்ப அமைப்பு என்பதையே இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோமா? நல்லா சிந்தித்து பாருங்க. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு அழகாக ஒரு லட்டு யோசித்து பாருங்க. என்ன பண்ணுறோம்? இணைச்சி பிடிக்கிறோம், இல்லை? இணைச்சி பிடிக்கிறோம். குலாப் ஜாமுன் பிடிக்கிறோம். நம்ம மரபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயாசம், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை யோசித்து பாருங்கள். உடலில் ஒவ்வொரு தாதுக்களும் சேரும்படியான ஒரு விஷயம் நல்லா தெரியும் உங்களுக்குலாம். கேக்குன்னா என்னது? ஜாங்கு. குழந்தை கூட சொல்லும். என்ன பண்ணுறீங்க? வெட்டுறோம், ஊதி அணைக்கின்றோம். ஒரு மங்களகரமான தினத்திலே சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே, சிந்தித்து பாருங்கள். இணைக்கவும் விளக்கை ஏற்றவும் பிறந்த ஒரு மண்ணிலே பிறந்த நாம்
அணைக்கவும் விளக்கை, ஒளியை அணைப்பதும் வெட்டி பிரிவினையை ஏற்படுத்துவோம் ஆகிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது தேவையா? இது தேவையா? அப்பொழுது உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் விளக்கேற்றுங்கள். மாற்றத்தை கொண்டு வருவோம். மாற்றம் நம்மிடத்திலிருந்து தொடங்கட்டும். மாற்றம் நம்மிடத்திலிருந்து தொடங்கட்டும். விளக்கேற்றுவோம், இனிப்பு வழங்கி கொண்டாடுவோம், பிரசாதம் செய்து வைப்போம். அதாவது நைவேத்திய பிரசாதங்கள், மந்திரங்களை சொல்லுவோம், பூஜைகளை செய்வோம், குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கும் கொடுப்போம். முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். நாம் மாறுவோம். உலகம், சமுதாயம் நம்மை தொடர்ந்து வரும், பின்தொடர்ந்து வரும். மாற்றங்கள் நம்மிடத்திலிருந்து தொடங்கட்டும். ஸ்ரீ மாத்ரே நமஹ.